سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد فيا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد جل جلاله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال جل جلاله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رواه مسلم وكل ضلالة في النار رواه النسائي. وقال أي امرأة نكحت نفسها بغير وليها فنكاحها باطل فنكاحها باطل فنكاحها باطل رواه الترمذي. எல்லா புகழும் ஏகரைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் கியாம நாள் வரை தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவாறு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு வாழ்வியல் வழிகாட்டியை தந்திருக்கிறார். அல்லாஹுவால் புரிந்து கொள்ளப்பட்டு இந்த மனிதன் எப்படி வாழணும், இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தால் இந்த மனிதன் சந்தோஷமாக வாழலாம், இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ்ந்தால் நிம்மதியோடு வாழலாம், குடும்பத்திலே எப்பொழுது நிம்மதி, சமுதாயத்திலே எப்பொழுது நிம்மதி, ஊரிலே எப்பொழுது நிம்மதி, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மனித சமுதாயம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்கு மனிதர்களை படைத்த இறைவன் அருளிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்க்கப்படுகிறதா இல்லையா? 1400 ஆண்டுகளில் இருந்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தினுடைய கடவுள், அவன் அல்லாத வேற யாரும் கடவுள் இல்லை என்று இந்த மனித சமுதாயத்திலே போதித்த பொழுது அன்றைக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், அன்றைக்கு எப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புகள், அன்றைக்கு எப்படிப்பட்ட கலவரங்கள் எல்லாம் இருந்ததோ இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாம் எல்லா மூளை முடுக்குகளிலும் இன்றைக்கு இஸ்லாம் சென்று விட்டது. ஆனால் அந்த இஸ்லாம் எந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்றதோ இன்றைக்கு எல்லா மூளை முடுக்குகளிலும் இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்புகள், இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டிலும், அது யூதர்களாக இருக்கட்டும், நஸ்ரானிகளாக இருக்கட்டும், பாசிஸ்டுகளாக இருக்கட்டும், இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களே. ஏன் எதிர்க்கிறார்கள்? நாம் வணங்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட கோபம் ஏதாவது உண்டா?
அல்லது அந்த அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது தனிப்பட்ட கோபம் கிடையாது. அவர் அறிமுகப்படுத்திய இஸ்லாத்தின் மீதோ அவர் கொண்டு வந்த குர்ஆனின் மீதோ இப்படி எதன் மீதும் அவர்களுக்கு தனிப்பட்ட கோபம் கிடையாது. இன்றைக்கு முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் மீது அவர்களுக்கு போராமையா கிடையாது. பின்ன ஏன் எதிர்த்தார்கள்? இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த இஸ்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியதா இல்லையா? அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் தான் இஸ்லாமிய எதிரிகளை ஊக்குவித்தது. இஸ்லாமிய கலாச்சாரத்தினால் தான் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தினால் தான் முஸ்லிம்களை எதிர்த்தார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தினால் தான் உலகம் முழுவதும் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாத்திற்கு எதிரான ஆக்கிரமிப்புகள், இஸ்லாத்திற்கு எதிரான மிக பெரிய பெரிய தாக்குதல்கள் எல்லாம் நடக்கப்படுவதனுடைய நோக்கம் அல்லாஹ்வின் மீதோ முஹம்மதின் மீதோ குர்ஆனின் மீதோ இஸ்லாத்தின் மீதோ இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளின் மீதோ தனிப்பட்ட விரோதம் குரோதம் அல்ல மக்களே. 9வது நூயு. எத்தனை பேருக்கு இஸ்லாத்தினுடைய வரலாறு, இஸ்லாமிய கலாச்சாரம் என்றால் என்ன, இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய மார்க்கம் இன்றைக்கு அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வெற்றி பெற்று விட்டார்களோ என்று எண்ணம் அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான கலாச்சார யுத்தம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும், அது தௌஹீத்வாதியாக இருக்கட்டும் அல்லது சுன்னத்வாதியாக இருக்கட்டும் அல்லது ஷியாவாதியாக இருக்கட்டும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் இன்றைக்கு கண்களுக்கு முன்னால் புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களே, வேதனையிலே பேசுகிறோம். இஸ்லாத்திற்கு எதிரான ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை எதிர்த்தார்கள் யூத நசராக்கள். நேரடியாக எதிர்த்தார்கள், ஆயுதங்கள் மூலமாக எதிர்த்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தார்கள். பைத்துல் முகத்தஸ் இஸ்லாத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்களுக்கு மேலாக சிலுவை யுத்தம் என்ற பெயரிலே ஒரு மிக பெரிய சிலுவை யுத்தத்தை இஸ்லாத்திற்கு எத்தனை நபர்களுக்கு தெரிகிறது? இஸ்லாத்தினுடைய வரலாறு உலகத்தில் எதை வேண்டுமையானாலும் படிக்க தயார் முஸ்லிம்கள். குங்குமம், குமுதம், கேடுகெட்ட கதைகளை எல்லாம் படிக்க தயார். ஆனால் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் தெரியவில்லை, இஸ்லாத்தினுடைய வரலாறு தெரியவில்லை. அதனால் இன்றைக்கு தாக்கப்படக்கூடிய சமுதாயமாக இருக்கிறோம். இஸ்லாத்தை கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களை கூண்டோடு அழிக்கிறார்கள். வாஷிங்டன் இர்வின் என்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர், மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர், அந்த வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார், இஸ்லாத்திற்கு எதிராக எப்படிப்பட்ட ஆயுத தாக்கல் சிலுவை யுத்தத்தின் மூலமாக நடைபெற்றது என்று சொன்னால், சிலுவை யுத்த யூதர்கள் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய கரத்திலே இருந்தது. அதை மீட்கு அந்த சிலுவை யுத்த வீரர்கள் கிறிஸ்தவர்கள் அறிமுகப்படுத்தியது சிலுவை யுத்தம். அந்த சிலுவை யுத்த யூதர்கள் அந்த முஸ்லிம்களை அடித்து நொறுக்கி அந்த பைத்துல் முகத்தஸை பிடித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த சிலுவை யுத்த வீரர்கள் குதிரையிலே செல்லும் பொழுது பைத்துல் முகத்தஸிலே அந்த குதிரையினுடைய கரண்டை அளவிற்கு முஸ்லிம்களுடைய ரத்தம் ஆறாக ஓடியது. அந்த அளவிற்கு மிக கொடூரமான கொலைகள் செய்யப்பட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் தோற்கவில்லை. எங்கேயுமே சிலுவை யுத்தத்தினுடைய வரலாறை படித்து பாருங்கள். முஸ்லிம்களுடைய ரத்தம் ஆறாக ஓடியது, குதிரையினுடைய கரண்டை காலுக்கு அளவுக்கு ஓடியது என்பதாக வரலாற்று ஆய்வாளர் தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்கிறார். ஆனாலும் சிலுவை யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோற்கவில்லை. காரணம், அந்த சிலுவை யுத்தத்தை ஆரம்பித்து 1வது நூயு, 2வது நூயு, கடைசியா 9வது நூயு, அவன் தன்னுடைய அந்த சிலுவை யுத்தத்திலே தோல்வி பெற்றவுடன், தோல்வி அடைந்தவுடன் அவன் தன்னுடைய மரண சாசனமாக ஒரு வாசகத்தை சொன்னான். இன்றைக்கு ஆயுதங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒழிக்கப்பட்டாலும் அவன் சொன்னான், கிட்டத்தட்ட நாம் 600 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இஸ்லாமியர்களின் மீது சிலுவை யுத்தத்தை நடத்தி பார்த்து விட்டோம். முஸ்லிம்களை கொன்று குவிக்க முடிந்தது, முஸ்லிம்களுடைய கழுத்தை தான் வெட்ட முடிந்தது. ஆனால் முஸ்லிம்களுடைய வீரத்தை குறைக்க முடியவில்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ படைகளை கொண்டு நிப்பாட்டி விட்டோம். முஸ்லிம்களுடைய வீரத்திற்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எவ்வளவு ரத்தங்களை ஓட்டிவிட்டோம். ஆனாலும் அவர்கள் மீண்டும் 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 நம்மளை எதிர்க்கிறார்களே.
இனி நாம் முஸ்லிம்களை ஆயுதங்களின் மூலியமாக தாக்க முடியாது. இனி நாம் முஸ்லிம்களை ஆயுதங்களின் மூலியமாக தாக்க முடியாது. இனி இஸ்லாம் இந்த உலகத்திலே இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால், முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்திலே சிறுமைப்படுத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மேலை நாட்டு கலாச்சாரம் இந்த முஸ்லிம்களிடத்திலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆயுதங்களை உபயோகப்படுத்த வேண்டாம், குண்டுகளை உபயோகப்படுத்த வேண்டாம், வாழ்க்கையை உபயோகப்படுத்த வேண்டாம். தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது. இந்த மொழியை மாற்ற வேண்டுமானால், இந்த மொழி ஒழிய வேண்டுமானால் தமிழ் பேசக்கூடியவர்களை அழிக்க தேவையில்லை, நிச்சய தேவையில்லை. ஒரு தமிழ் என்ற ஒரு மொழி இருக்குங்க. இந்த தமிழ் மொழியை இந்திய நாட்டிலிருந்து தமிழர்களிடத்திலிருந்து தமிழை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் பேசக்கூடியவங்க ஃபுல்லா குண்டை போட்டு அழிக்க தேவையில்லை. அந்த தமிழை நேசிக்கக்கூடிய மக்களிடத்திலே தமிழை போன்று தமிழை விட உயர்வான ஒரு மொழியை தமிழர்களிடத்திலே அறிமுகப்படுத்திவிட்டால் போதும், தமிழர்கள் தமிழை மறப்பார்கள், இங்கிலீஷை பேச ஆரம்பிப்பார்கள், உருதை பேச ஏதோ ஒரு மொழியை பேச ஆரம்பிப்பார்கள். அவருடைய சந்ததி தமிழை மறக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடிய சந்ததி தமிழை புதைத்துவிடும். இதுதான் உண்மை. இதே போன்று முஸ்லிம்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால், முஸ்லிம்களை நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு பொழுதும் வெற்றி கொள்ள முடியவே முடியாது. காரணம், அவர்களிடத்திலே குர்ஆன் இருக்கிறது. அவர்கள் தோல்வி பெறும் பொழுதெல்லாம், அவர்களை அடிமையாக்கப்படும் பொழுதெல்லாம் குர்ஆனுடைய வசனம் அவர்களை வீர தாளாட்டோடி தாளாட்டி அவர்களை உசுப்பேற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்களை அழிக்க வேண்டுமானால் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் இந்த பூமியிலே இருக்கும் காலம் முழுவதும் முஸ்லிம்களின் மீதோ முஸ்லிம்களுடைய சமுதாயத்தின் மீதோ நம்மால் வெற்றி கொடி நாட்டவே முடியாது. அந்த முஸ்லிம் சமுதாயம் நம்முடைய காலுக்கு கீழே வர வேண்டுமானால் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை அறியுங்கள், அதற்கு மாற்றமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். இதுபோல் குண்டு தயாரிக்காதீங்க, அடிக்காதீங்க, வெட்டாதீங்க. முஸ்லிம் வைத்திருக்கக்கூடிய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக ஒரு கலாச்சாரத்தை, ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். அந்த கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய முஸ்லிம்களாக உருவாக்குங்கள். ஆண்களும் பெண்களும் அந்த கலாச்சாரத்திலே போய் மோகம் பட்டு போய் விழக்கூடிய மக்களாக உருவாக்குங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் தானாக கீழே வந்து விடுவார்கள். மக்களே, எத்தனை எத்தனை ஆதாரம். இன்றைக்கு இந்தியாவை ஆண்டார்கள். இந்தியாவை பிரிட்டன் ஆண்டானா இல்லையா? எதற்குங்க இந்தியாவுக்குள்ள பிரிட்டன் வந்தான்? வரலாறை படியுங்கள் மக்களே. வரலாறுகள் தவறுதலாக இன்றைக்கு உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பதற்கு, இந்தியாவிலே இருக்கக்கூடிய கம்பெனிகளை கைப்பற்றுவதற்கு தான் வெள்ளையர்கள் வந்தார்கள் என்பதாக உங்களுக்கும் எனக்கும் பொய்யான முறையிலே பாடம் நடத்தப்படுகிறது. அல்ல மக்களே, அல்ல மக்களே. இந்திய தேசமாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், பிரிட்டன்கள் இந்த வெள்ளையர்கள் உலகத்திலே எந்த மூளை முடுக்குக்கெல்லாம் சென்றார்களோ அவர்களுடைய முழு காரணம் இந்த 9வது லூயினுடைய அந்த நவீன கலாச்சாரத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்தியாவிற்குள் வந்தார்கள். பிரிட்டன் ஆட்சி செய்த எல்லா நாட்டுக்கும் சென்றார்கள். இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை போக்க வேண்டும். காரணம், இந்த இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாத்தினுடைய இந்த கலாச்சாரம் உயிரோடு இருக்கக்கூடிய வரை நம்முடைய கலாச்சாரம் இருபடாது, நம்முடைய கலாச்சாரம் இருபடாது. அதே வாஷிங்டன் இர்விங் தன்னுடைய கேட்சாம் சொல்லி ஒரு புத்தகத்துல எழுதுறார். அந்த புத்தகத்துல எழுதி பார்க்கிறார், சொல்றார். அதே அந்த பிரிட்டன் சொல்றார், உலகத்திலே எத்தனையோ கலாச்சாரம் தோன்றிவிட்டது. கலாச்சாரம் என்றால் என்னன்னே தெரியல, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வாரம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ கலாச்சாரம் தன்னுடைய அந்த புத்தகத்திலே எழுதுகிறார். உலகத்திலே எத்தனையோ கலாச்சாரங்கள் தோன்றிவிட்டது. யூத கலாச்சாரம், சியோனிச கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், சிந்து சமவெளி கலாச்சாரம், எகிப்திய கலாச்சாரம், பண்டைய ரோம கலாச்சாரம், இப்படி ஆயிரக்கணக்கான கலாச்சாரங்கள் தோன்றினாலும் இவை அனைத்திற்கும் நேர் எதிராக தோன்றிய ஒரு கலாச்சாரம் தான் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம். அந்த ஆள் சொல்றாரு, எல்லா கலாச்சாரமும் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட், அவன்கிட்ட உள்ளதை இவன் காப்பி எடுத்துக்கிடுவான், இவன்கிட்ட உள்ளதை அவன் எடுத்துக்கிடுவான். இந்து கலாச்சாரம் கிறிஸ்தவத்தோடு ஒட்டிக்கணும், கிறிஸ்தவ கலாச்சாரம் யூதோடு ஒட்டிக்கணும். ஆனால் எந்த கலாச்சாரத்தோடையும் கான்பிரேஷன் ஆகாத, ஒட்டி உறவாடாத, எல்லா கலாச்சாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம். அதனால் உலகத்தினுடைய எல்லா கலாச்சாரத்தினுடைய எதிர்ப்புகளையும் வாங்கிய கலாச்சாரம் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம். சொல்றாரு மறைமுகமா வார்த்தை என்ன வருது,
உலகத்தில் தோன்றின எல்லா கலாச்சாரமும் மனிதர்களுடைய அறிவால் தோற்றி வைக்கப்பட்ட கலாச்சாரம். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் மட்டும்தான் மனிதனை படைத்த இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட கலாச்சாரம். அதனால்தான் எந்த கலாச்சாரத்தோடையும் எந்த நாளிலும் எந்த வருடத்திலும் எந்த காலத்திலும் எனது கான்பிரேஷனா ஒத்து போகாத தனித்து விளங்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும். பிரிட்டனிலே ஒரு கூட்டம் போடுகிறார்கள். பிரிட்டனிலே கூட்டம் போட்டு அந்த பிரிட்டனிலே ஜெலஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பேசுகிறான். போன நூற்றாண்டு 20 பேசுகிறான். எங்கே தெரிகிறது, வரலாறு படிக்கிறோம். அவன் பேசுகிறான், நாம் நம்முடைய பிரிட்டானிய ஆட்சியை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவருடைய நோக்கம் மக்களே இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்கணும் தான். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சுவையாடணுமோ, இந்திய மக்களை அடிமைப்படுத்தணுமோ அல்ல. இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம் இந்தியாவிலே புதைக்கப்படணும், ரஷ்யாவிலே புதைக்கப்படணும். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம் மாற்றப்படணும். அதற்கு மாற்றமான கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவதற்குத்தான் வெள்ளையர்கள் வந்தார்கள். வெள்ளையர்கள் ஆட்சியை பிடிக்க வந்தார்கள் என்று சொன்னால் பின்ன ஏன் கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்குள் வந்தனர்? பின்ன ஏன் கிறிஸ்தவ பார்வையாளர்கள் இந்திய தேசத்திற்குள் வந்தார்கள்? காரணம் அதுதான். இஸ்லாமியர் அந்த பிரிட்டன்ல அந்த பார்லிமெண்ட்ல பேசுறான், நம்முடைய கலாச்சாரம் எல்லா இடத்திலும் நாம் கொண்டு சென்று விட்டோம். நம்முடைய வெஸ்டர்ன் கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை, வெஸ்டர்ன் கல்ச்சரை உலகத்திலே நாலா முடுக்குக்கும் சென்று கொண்டு விட்டோம். ஆனால் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் குர்ஆனிய கலாச்சாரத்தை பின்பற்றினார்களோ, முஸ்லிம் உம்மத் என்ற குர்ஆனிய கலாச்சாரத்தை எந்த இடத்திலெல்லாம் மார்போடு வைத்து அணைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலே நம்முடைய கலாச்சாரம் எடுபடவே இல்லை. குர்ஆன சூத்திராங்க நடந்த சம்பவம். குர்ஆனிலே இருக்கக்கூடிய அந்த அட்டையை கிழிக்கிறான், கிழித்து விட்டு பேசினான். இந்த அட்டையை கிழித்ததற்கு பிறகு இது வெறும் அட்டைதான். இந்த குர்ஆனுடைய அவன் பேசுறான், எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டோம். ஆனால் முஸ்லிம் உம்மத் குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனிய கலாச்சாரம் இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய கலாச்சாரம் எடுபடவில்லை. அதற்கு நாம் ஒன்று செய்யலாம். இந்த குர்ஆனை இப்படி கிழித்து இந்த அட்டையை காண்கிறான், இப்பொழுது வெறும் அட்டைதான். இதே போன்று முஸ்லிம்களிடத்திலே இந்த குர்ஆனிய கலாச்சாரத்தை எடுத்துவிட்டால் போதும் மக்களே, போதும், தானாக நம்முடைய காலிலே வந்து விழுந்து விடுவார்கள் என்று அவன் நினைக்கிறான். அவன் சொல்கிறான். அந்த சொல்லினுடைய விளக்கமாக இறுதியாக 2 பேர்கள் லார்ட் மெக்கால், லார்ட் ஹல்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 அறிவுஜீவிகளால் உருவாக்கப்பட்ட மேலை நாட்டு கலாச்சாரம், இஸ்லாத்தினுடைய கல்வியை போதிப்பு அளிப்பதற்காக வேண்டி அவர்களால் உருவாக்கப்பட்ட கல்வி, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை அளிப்பதற்காக வேண்டி அவர்களால் பலவிதமான பல மோசமான கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்களிலே இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை அவர்களே விட்டுவிட்டு ஓடக்கூடிய அளவிற்கு, மேலை நாட்டினுடைய கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய அளவிற்கு அவர்கள் சூழ்ச்சி பண்ணினார்கள். அல்லாஹ் அக்பர். என்னுடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய சமுதாயத்தினுடைய இளைஞரை பார்க்கும் பொழுது, என்னுடைய சமுதாயத்தினுடைய இளம் பெண்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய அந்த சூழ்ச்சி வெற்றி பெற்று விட்டார்களோ என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாம் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு முன்னால் அடிபணிந்து விட்டதோ என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களிடத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து விட்டார்கள். அப்படி பதிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் காதலர் தினம். மக்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய இளைஞர்களுடைய ஈமானை பறித்து, முஸ்லிம் இளம் பெண்களுடைய ஈமானை பறித்து, முஸ்லிம் இளம் பெண்களையும் ஆண்களையும் நிரந்தரமாக நரகத்திலே தள்ளுவதற்காக வேண்டி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம்தான் காதலர் தினம். அதற்காக வேண்டி ஒரு காலத்துல பாருங்க, அல்லாஹ் அக்பர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச காலத்துல கூட கிடையாது. படிச்சு கேட்டு பாருங்க, ஒரு 40 வயசு மூத்த சகோதரிடத்துல கேட்டு பாருங்க, காதலர் தினம் என்றால் என்ன ஒண்ணும் தெரியாது. விளையாட்டிற்காக வேண்டி சில இளைஞர்கள், அந்த மூடர்கள், யூத நசாராக்கள் முஸ்லிம்களுடைய பெண்களை அபகரிக்கணும், ஆண்களுடைய ஈமானை பறிக்கணும் என்பதற்காக வேண்டி, காசுக்காக வேண்டி உருவாக்கிய அந்த கலாச்சாரம் இன்றைக்கு 5 வயது 6 வயது சிறுவன் சிறுமிக்கு கூட பிப்ரவரி 14
வேலண்டே என்று தெரியக்கூடிய அளவிற்கு, காதலர் தினம் என்று தெரியக்கூடிய அளவிற்கு நச்சி பாம்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே பல இஸ்லாமிய இளைஞர்கள் வருத்தப்படாதீர்கள் சகோதரர்களே. நம்முடைய கலாச்சாரம் தான் இன்னமாய கௌமன் சொன்னாரா இல்லையா உமர், நஹ்னு கௌமுன், நாம் ஒரு கூட்டத்தார்கள். உமர் சொன்னார் நஹ்னு கௌமுன், நாம் ஒரு கூட்டத்தார்கள். அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கினான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு மதிப்பை வழங்கினான் என்று சொன்னால், இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மூலமாகத்தான் மக்களை வழங்கினார். அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு எந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றினாலும், அது எவ்வளவு உயர்வான கலாச்சாரமாக இருந்தாலும், மக்களே நாம் அழிக்கப்படுவோம். அழிக்கப்படுவது இரண்டாவது, நம்முடைய மானம் போகும், நம்முடைய உயிர் பறிக்கப்படும், நம்முடைய சொத்துகள் பறிக்கப்படும். யூதர்களும் நஸ்ரானிகளுடைய கால்களிலே கிடக்கக்கூடிய சுருவை நக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டால் இப்படிப்பட்ட நிலைமை உருவாகும். மக்கள் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காபிர் மாற்று மத சகோதரன், மாற்று மத சகோதரி எவனையோ லவ் பண்ணா, எவனையோ எடுத்துட்டு போனா என்று கேள்விப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் இந்த பாதிப்பு நடக்காத குடும்பமே இல்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த கேடுகட்ட காதல் என்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை எத்தனை கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது என்னுடைய இளம் பெண்கள், என்னுடைய இளம் ஆண்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? நீ யார் இளைஞா? நீ யார்? சொன்னாரா இல்லையா காலித் இப்னு வலீத், இன்னமாய கௌமன், இன்னமாய கௌமன், நான் ஒரு இளம் கூட்டத்தை வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட இளம் கூட்டம் தெரியுமா? யுஹிப்பூனஹுல் மௌத. எப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ஒரு பெண் சிரிக்கிறாள், நாய் காதல். காதல் அல்ல மக்களை, காம திருவிழா. பாதுகாக்கணும். ஒரு பொம்பளை நாய் போச்சுனாத்தான் ஒரு ஆம்பளை நாய் நாக்க தொங்க போட்டு போகும். இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞன் ஒரு பொம்பளைக்கு பின்னாடி தன்னுடைய நாக்கை தொங்க போடாத குறையாக திரிகிறான். அவளுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்குகிறான், அவளுக்காக வேண்டி அழுகிறான், அவளுக்காக வேண்டி தன்னுடைய ஆண்மையை வேட்சிப்படுத்துகிறான், அவளுக்காக வேண்டி தன்னுடைய சுகத்தை இழக்குகிறான், அவளுக்காக வேண்டி தன்னுடைய திறமையை இழக்குகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும் மக்களே. அவளுக்காக வேண்டி இன்றைக்கு இஸ்லாத்தை கூட இழக்கக்கூடிய அளவிற்கு மேலை நாட்டினுடைய கலாச்சாரம் ஊடுருகி விட்டதா இல்லையா? எத்தனை குறிப்புகள் வேண்டும், எத்தனை குறிப்புகள் வேண்டும். கெசட் ஆபீஸ் சென்னைக்கு போயிட்டாங்க. சென்னையில கெசட் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபீஸ். இந்த ஆபீஸ் தான் என்னது? புதுசா இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை தாவா பண்றோமா இல்லையா? இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றோமா இல்லையா? இப்படி புதுசா யாராச்சும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு யாராச்சும் வெளியில போனாலும் சரி, அந்த கெசட் ஆபீஸ்ல பதிவு செய்யப்படும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு மக்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் முஸ்லீம் ஆயிட்டு இருக்காங்க. எத்தனை பேருங்க? ஒரு நாளைக்கு இந்த கணக்கை நீங்க வைத்துக் கொண்டு இனி ஒரு கணக்கை நான் சொல்ல போறேன். அதை நீங்க மனசுல நல்லா கேளுங்க. நம்முடைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதை தடுக்க வேண்டிய ஆண்கள், இதை பார்த்துவிட்டு தடுக்க வேண்டிய நிர்வாகிகள், இதை தடுக்க வேண்டிய ஊர் ஜமாத்துகள் எல்லாம் இன்றைக்கு என்ன நடக்கிறது? கூட்டிட்டு போடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்மை இழந்தவர்களாக இன்றைக்கு ஆகிவிட்டோம். பாருங்க, இந்த கெசட் ஆபீஸ்ல பதிவு செய்யப்படும். யார் முஸ்லீம் ஆனாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாலும் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். அந்த கெசட் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல் ஒவ்வொரு நாளும் அல்ஹம்துலில்லாஹ் 10 நபர்களுக்கு குறையாம தமிழ்நாட்டுல முஸ்லீம் ஆயிட்டு. இந்தியா வேற, உலகம் வேற, அமெரிக்கா அதெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் தீனுல் இஸ்லாத்தை ஒரு நாளுக்கு 10 நபர்களுக்கு குறையாமல் ஆகிறார்கள். ஆனால் அந்த கெசட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டை புரட்டி பார்த்தா நஊது பில்லாஹி மின்ஹா, முஸ்லீம் ஆகக்கூடிய, முஸ்லீமாக இஸ்லாத்திற்குள் வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை விட இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய பெண்கள் ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகம். கண்டிப்பாக தெரியும். அவர்கள் இஸ்லாத்தை வெறுத்து இஸ்லாத்தை விட்டு போயிருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை வெறுத்து போயிருக்க மாட்டார்கள், குர்ஆனை வெறுத்து போயிருக்க மாட்டார்கள், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை வெறுத்து போயிருக்க மாட்டார்கள். காரணம், எல்லாருடைய வயசை பார்த்தா நீங்க 20 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவன் தான் இஸ்லாத்திற்குள் ஒரு நாளைக்குள் 10 நபர்கள் வருவதை விட
10 நபர்களை விட தமிழ்நாட்டிலே கெட்ட ஆபீஸ்ல வரக்கூடிய தகவல், இஸ்லாத்தை விட்டு இளம் பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு செல்கிறார்கள். எப்படிப்பட்ட இஸ்லாம் மக்களே! இஸ்லாம் தேவையில்லை, பெற்ற தாய் தேவையில்லை, மானே தேனே என்று வளர்த்த அம்மா தேவையில்லை, தனக்காக வேண்டிய ரத்தம் சிந்திய, தனக்காக வேண்டிய ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை தேவையில்லை, தனக்கு அடிபட்டு விட்டால் தன்னுடைய சகோதரனுடைய கண் கலங்குமே அப்படிப்பட்ட சகோதரன் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, உலகம் தேவையில்லை என்று ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணை பார்த்து அவன் சிரிக்கிறான். அவனுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன செய்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனா என்று கூட தெரியாமல் இந்த ஹார்மோன் சுரப்பினுடைய விளைவு காதல் என்பதாக தப்பாக பெயர் வைத்திருக்கிற. எது காதல்? ஒவ்வொரு இளைஞரும் கை வைத்து பாருங்கள். இன்னைக்கு பல இளைஞர்கள் காதலிக்கிறார்களாம். யாரை சகோதரா காதல் என்றால் எது? ஒரு பெண்ணை பார்ப்பாய், உனக்கு ஹார்மோன் சுரக்கும், சுரந்த உடனே நீ அவ யாரு என்ன நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நல்ல இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய பெண்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உன்னைய ஒரு ஆணு பார்த்தால் அவன் கேடு கட்டவன் தான் வச்சுக்க. உன்னைய ஒரு பெண் பார்த்தால் அவன் கேடு கட்டவதான். நீ என்ன சொல்றான்? ஏன் காதலிக்கணும்டா, எவ்வளவு நல்லவா, ரொம்ப புரிஞ்சத்தல நிமிராம நடக்க மாட்டான், ரொம்ப மார்க்க பக்தி புள்ளா இருந்தா உன்னையாண்டா பாக்கா. மார்க்க பக்தி பாக்கிறமா இல்லையா? நல்ல அல்லாஹ்வுடைய பயம் ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தில் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதனுடைய அன்பு அந்த காதல் ஒரு ஆணினுடைய உள்ளத்தில் இருந்திருந்தால், என்னுடைய தூதர் என்ன சொன்னார்? அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஹராம் என்று சொன்னாரா? பின்ன எப்படி பார்த்தால் உன்னைய பார்த்து ஒருத்த சிரிச்சவன் எப்படி யோக்கியமானவனாக இருப்பான்? கண்டிப்பா இருக்க மாட்டான். இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் உலகத்தில் ஏமாறுகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் ரொம்ப ஏமாறுகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் கேட்கும் பொழுதெல்லாம் சர்வசாதாரணமா மேல போட்டு பேசுறான். நிஜமா பாசிஸ்டுகள் இஸ்லாத்தின் மீது நீங்கள் கை வைக்க நினைத்தால், எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது நீங்கள் கை வைக்க நினைத்தால் எங்கள் உயிரை நாங்கள் கொடுப்போம், ஒருபொழுதும் எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். காலிதின் வடிவு சொன்னாரா இல்லையா? ரோம் அதிகாரி மன்னனை பார்த்து சொன்னார், ஏ மிஸ்தா என்னமாய கௌமன் இன்னமாய கௌமன், எங்களிடத்தில் ஒரு இளம் கூட்டம் இருக்கிறது, என்ன நினைத்துக் கொண்டாய்? யுஹிப்பூனஹுமுல் மௌத் கமா யுஹிப்புல் ஹம்ரன் நிசா அல் ஹயாத். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ, பெண்களை சுகம் அனுபவிக்க வேண்டும், பெண்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று எப்படி ஆசைப்படுகிறதோ, மதுவை எப்படி விரும்புகிறதோ, அதே போன்று நான் ஒரு இளம் கூட்டத்தை வைத்திருக்கிறேன். யுஹிப்பூனஹுமுல் மௌத். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் மனசுல வச்சுக்கணும். யுஹிப்பூனஹுமுல் மௌத், மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் என்னிடத்திலே இருக்கிறதடா, மோதி பார்க்க தயார். இன்னைக்கு மேல போட்டு சர்வசாதாரணமா பேசலாம். வெட்க உணர்வு உலகத்துல லேசா இஸ்லாத்துக்கு என்னதுங்க ஆதரவா எவனாச்சு பேசிட்டா உடனே அவனுக்கு குண்டர் சட்டம் போடுங்க. மேடையில நின்று கொண்டு பேசுகிறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அவனுடைய கூட்டத்துக்கு சொல்கிறான், இந்த பாசிஸ்ட கூட்டத்துக்கு சொல்கிறான், இளைஞர்களே போய் ஒரு காலேஜுக்கு போறியா, முஸ்லிம் பெண்ணுடைய கருப்பை சீரழிக்காமல் காலேஜை விட்டு வராத, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. காரணம், முஸ்லிம் பெண்ணை உன்னால கவுக்க முடியாட்டா உலகத்துல வேற எந்த பெண்ணையும் கவுக்க முடியாதடா. அவ்வளவு கேனச்சிகள் முஸ்லிம் பெண்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது மக்களே, கண்களுக்கு முன்னால் நடக்கிறது. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்தது. வேதனையிலே பேசுகிறேன். ஒரு பஞ்சாயத்து, ஒரு முஸ்லிம் பெண் ஒரு மாற்றானோடி போயிட்டா, தூக்கிட்டு வந்தாச்சு. தூக்கிட்டு வந்து பஞ்சாயத்து நடத்தும் பொழுது சொல்கிறோம் அந்த பெண்ணிடத்திலே, அந்த ஆணிடத்திலே சொல்கிறோம், எப்ப நீ முஸ்லீமா இல்லடா, இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோ இப்படிங்கிறதே அவன்கிட்ட பேசுறோம். அவன் முஸ்லீமாக தயாராக ஆகிவிட்டான். அவனுக்கு நான் என்ன தெரிஞ்ச சுண்ணத்தெல்லாம் பண்ணி அவன் என்ன செஞ்சிருக்கு, நான் மதரசால ஓதும் பொழுது என்னுடைய ரூம்ல படுக்க போட்டுருச்சு. அவன் முஸ்லீம் பெண்ணு, இவன் எல்லாம் தயார்னு வந்துட்டான். சுண்ணத்தெல்லாம் கூட பண்ணி தயார்னு வந்துட்டான். இப்ப நான் சொன்னேன், நீங்க கல்யாணம் பண்ணி அதை பண்ணாதீங்க, ஒரு 3 மாசம் இஸ்லாத்தை போய் நீங்க போய் என்ன செய்யுங்க, கத்துக்கிட்டு வாங்க. நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாம்னா நீங்க ஏதோ ஒரு பெண்ணுக்கு தான் வந்துட்டிய, சரி ஏதோ ஒண்ணு அல்லாஹ், நீங்க போய் இஸ்லாம்னா என்னன்னு கத்துடுங்க
அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பரை கொடுத்து அறிமுகத்தினுடைய நம்பரை கொடுத்து அங்க போங்கன்னு சொல்றேன். இது அந்த பெண்ணிட்ட அவன் போகும்போது சொன்ன உடனே அந்த பெண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மக்களே, முஸ்லிம் பெண் மக்களே சொல்லிச்சு, அதெல்லாம் வேணாங்க, நான் இந்துக்கெல்லாம் ஆயிருவாங்க, வாங்க நம்ம 2 கிழமை போயிருவோம். காரணம் இப்படிப்பட்ட வெட்கம் கெட்ட இஸ்லாம் என்றால் காரணம், இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர் தான். ஒரு அந்நிய ஆணோடு நேற்று வேலைக்கு வந்தவனோடு பழகுகிறான், சிறுக்கடிலே காலேஜ் போகும் பொழுது பஸ் ஏறும் பொழுது நிற்கிறான், அவனை பார்த்து சிரிக்குகிறான், அவன் சிரிக்குகிறான். உடனே தாய் தேவையில்லை, தகப்பன் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, உறவு தேவையில்லை, மார்க்கம் தடையாக இருந்தால் மார்க்கமும் தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு அந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்து வளர்த்தது யார்? குல்லு மௌலூதின் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் கால ரசூலுல்லாஹ். எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தை தான் மக்களே. நம்முடைய தூதர் சொல்கிறார், அந்த தாயினுடைய வளர்ப்பு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்னங்க நடக்கு? தாய் பாசம், தந்தை பாசம் எதுவும் தேவையில்லை. பருதாவை கிழிச்சு போட்டு போறா கண்ணுக்கு முன்னாடி. என்ன செய்யறா? ஓங்கடா, இஸ்லாம் தான் அந்த காதலுக்கு தடையா? இஸ்லாம் இப்படிப்பட்ட இஸ்லாம் மக்களே எத்தனையோ நபிமார்களுக்கு கிடைக்காத, நபிமார்களுடைய உறவினர்களுக்கு கிடைக்காத, நபியினுடைய தந்தைக்கு கிடைக்காத, நபியினுடைய குடும்பத்துக்கு கிடைக்காத, நபியினுடைய மனைவிக்கு கிடைக்காத, நபியினுடைய பிள்ளைக்கு கிடைக்காத அந்த இஸ்லாம் தேவையில்லை. போங்கடா, இஸ்லாம் தயார் இருந்துச்சுன்னா போங்க, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு அவன்தான் வேண்டும் என்று ஒரு பெண் இப்படிப்பட்ட மனோபலத்திற்கு உருவாகுவதற்கு காரணம் வீட்டுல நீ போட்டு காதல் காட்சியை காமிக்கிறது தான். பெற்றோர்கள் வருத்தப்படவே செய்யாதீர்கள். நீங்கள் டிவிகளை போட்டுக்கொண்டு காதல் காட்சிகளை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், காதல் சாங்குகளை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பாக மனதிலே பதிய வையுங்கள். உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் இதை காமித்தால் உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக வழிகட்டு போவதற்கு 199% வாய்ப்பு உள்ளது. காரணம் குழந்தையினுடைய மனோபலம் அதுதான். ஒரு குழந்தைக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சீங்கன்னா அந்த குழந்தையும் அதை பார்த்து ரசிக்காது, நானும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும். குழந்தையினுடைய மனோபலம் அதுதான். என்னங்க செய்யும்? ஒரு குழந்தைக்கு முன்னக்கட்டி நீங்க ஒரு விஷயத்தை செய்து காமித்தால் இந்த குழந்தை முன்னாடி சீரட் அடிச்சு காமிங்க. குழந்தைய பஸ்ல நீங்க வச்சுட்டு போகும்பொழுது ஒருத்தன் உணவு சீரட் அடிக்கான்னு வைங்க, வீட்டுல வந்து கிளம்பி அந்த சூப்பரா அடிச்சு காமிச்சு, மாமா எப்படியா சீரட் அடிச்சாரு, அழகா ரஜினி எப்படா சீரட் அடிச்சா அம்மா கேட்கறது, இங்க மோகம் இழுத்து இழுத்து காமிக்கிறது. இதை பார்த்து பாருலா பாத்திமா, என் பிள்ளை எவ்வளவு அழகா அடிச்சான் பாருலாம், ரசிக்கிறது. இப்படிப்பட்டு அப்ப குழந்தையினுடைய உள்ளத்தை பொறுத்தவரையில் பார்ப்பதை செய்ய வேண்டும். இன்னைக்கு டிவிகள், இந்த கேடுகட்ட கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஈமானை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட படம் பாட்டெல்லாம் இன்றைக்கு காதலுக்காக வேண்டி அடி வாங்குவது தியாகம், ஒரு பெண்ணுக்காக வேண்டி சொத்தை இழப்பது தியாகம், ஒரு பெண்ணுக்காக வேண்டி பணக்காரனாக ஆகுவது தியாகம், ஒரு பெண்ணுக்காக வேண்டி வேலையை இழப்பது தியாகம், ஒரு பெண்ணுக்காக வேண்டி ரவுடியாக ஆகுவது தியாகம், ஒரு பெண்ணுக்காக வேண்டி கலெக்டராக ஆகுவது தியாகம், ஒரு பெண்ணுக்காக வேண்டி உயிரை கொடுப்பது தியாகம் என்று தான் இன்றைய வீடியோக்கள், இன்றைய படங்கள், இன்றைய கச்சேரிகள், இன்றைய பாட்டுகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து 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 வளரக்கூடிய குழந்தை இதுதான்டா தியாகம் என்பதை நினைத்து உலகம் காதலிச்சா எதிர்க்கதாண்டா தெரியும். எனது தத்துவம், காதலிச்சா எனக்கு சும்மா கை பிடிச்சிட முடியுமா? உலகம் தான் எதிர்க்கும்டா. பாத்தியா அந்த படத்துல எவ்வளவு எதிர்ப்பு எதிர்த்தாங்க, அதெல்லாம் நீ எங்கால் கைய பிடிச்சாண்டா, அப்படிதான் இருக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட மனோபலத்தை உருவாக்குவது இஸ்லாம் தேவையில்லை, தாய் தேவையில்லை, தந்தை தேவையில்லை, ஊர் உறவு சகோதரன் தேவையில்லை. இவன் போகும் என்று போகக்கூடிய அளவுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தைரியத்தை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் எப்பொழுது வேண்டுமையானாலும் உங்களுடைய குழந்தை இழுத்துக் கொண்டு செல்லலாம். அது அவர்கள் மீது தப்பு இல்லை என்று தான் நாளைக்கு மறுமையிலே தீர்ப்பு கொடுக்கப்படும். காரணம், வளர்க்க வேண்டிய நீ. பெற்றோரே தீவிர கலாச்சாரத்தை பார்த்த பிறகு, பெற்றோரிடத்திலேயே தீர்வு இல்லை என்று சொன்ன பிறகு அந்த குழந்தைகளை எப்படி மக்களை நாம் குறை சொல்ல முடியும்? இன்னைக்கு என்னுடைய சமுதாயம் கலாச்சாரம் சொன்னா பாருங்க, உங்க வீட்டுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு டிவி கலாச்சாரம். இழுத்துட்டு தான் யார் வீட்டை நீ ஓடுற. இது முத்திவிட்டால் இந்த காதலர் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட தினம் இன்றைக்கு விஸ்வரூபமாக எடுத்து இன்றைக்கு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது முத்தினால் தடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள், இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான இந்த தினங்கள் என்னங்க, ஒரு யூடியூப் பண்ணா
தண்டிக்கிறான். ஒரு பெண்ணை கேள்வி அடிச்சா தண்டிக்கிறான். ஒரு பெண்ணிடத்துல கிஃப்ட கொடுத்து வற்புறுத்தினா தண்டிக்கிறான். இப்போ இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் நினைச்ச பெண்ணை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? போய் கிஃப்ட் கொடுக்கலாம், வற்புறுத்தலாம், கெட்டி பிடிக்கலாம், கைய பிடிச்சி இழுக்கலாம், சம்மதிக்கலையா தூக்கிட்டு கொண்டு போகலாம். கேட்டா நான் காதலிச்சேன், இது காதலிச்சேன்னு சொல்லி தப்பிக்கவும் செய்யலாம். இப்படிப்பட்ட நாட்டு என்னது வெஸ்டர்ன் டாய்லெட் மக்களே, வெஸ்டர்ன் கலாச்சாரம் அல்ல, இதெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட், நாட்டம் பிடித்த கலாச்சாரம். இதுல சிக்கி தவிக்கக்கூடியது என்னுடைய இளம் பெண்கள். அதுதான் எனக்கு வருத்தம். எப்படிப்பட்ட குர்ஆனுக்கு சொந்தமான சமுதாயம், ஹதீஸுக்கு சொந்தமான சமுதாயம், உலகத்திற்கே முன்னோடியான சமுதாயம் இந்த காதல் என்ற பெயரிலே இரவு முழுவதும் பேசலாம். என்ன செய்யலாம்? இரவு முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களோடு பேசக்கூடிய அன்பர்கள். ரசூலுல்லாஹி சொன்னால ஐனானி ஜினாஹுமா உங்கு வல் உذنيان ஜினாஹுமா இஸ்திமா வல் லிசானி ஜினாஹுமா அல் கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஜினாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்திங்க. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, அவளோடு பேசுவது, அவளோடு ஷேர் பண்ணுவது, ரசூலுல்லாஹ் தெளிவா வல் ஐதி ஜினாஹுமா கை. இன்னைக்கு என்ன செய்வாங்க? அவங்க பார்க்காத காதல், கண்ணுக்கு தெரியாத காதல். என்னவா? கடவுளுக்கு உருவம் உண்டா? கடவுளை பார்த்தா காதலித்தோம், நாங்க பார்க்காம இன்டர்நெட்ல காதலிக்காம. ரசூலுல்லாஹ் அதனாலதான் சொல்லிவிட்டாங்க, இவங்களை மாதிரி குழப்பவாதிதான் வரும் நினைச்சு வல் ஏதி ஜினாஹுமா கையால ஜினா. என்ன போய் தொடுது, அவளை போய் என்ன செய்யறது? மெசேஜ் அனுப்புறேன், பாக்குறோம். அல்லாஹ் சர்வசாதாரணமா அந்நிய பெண் நினைச்சு நான் பாக்குறான், விடிய விடிய பேசுறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னங்க இரவு நேரத்திலே தொழுவதற்கு இஸ்லாத்துல தடை தெரியுமாங்க? தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு இரவு நேரத்துல தொழுகுவதற்கே இஸ்லாத்துல தடங்க. ஒருத்தர் தூங்க வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐனு ஹக்குன் வல் உذن ஹக்குன் வல் யது ஹக்குன் வல் ரஜுலு ஹக்குன் வல் கல்பு ஹக்குன். கண்ணுக்கு என்று உன்னுடைய உரிமை உண்டு, அதை கொடு. கையுக்கு என்று உரிமை உண்டு, அதை கொடு. கண்ணுக்கு என்ன உரிமை? தூக்க வரும்போது தூங்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பரவான தொழுகை நடத்தப்படுகிறது, உனக்கு தூக்கம் நிகழ்த்தால் தூங்கு. தொழுகை முடிஞ்சு ஜமாத்து முடிஞ்சா கூட பிரச்சனை இல்ல, நீ தொழுவிக்க. ஆனா இவன் என்ன செய்யலாம்? இரவு முழுவதும் தொழுவதற்கு கூட தூக்க சமயத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. போன்ல பேசலாம். சகோதரிக்கு தெரியும், சகோதரனுக்கு தெரியும், வாப்பாக்கு தெரியும், உம்மாக்கு தெரியும், எதுவும் கண்டிக்க முடிய மாட்டேங்குது. தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, அதெல்லாம் கை வைக்க முடியாதுங்க. எப்படி என்னது? தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, பாக்குறமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரிலே உள்ள முஸ்லிம்களுடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த காதலர் தினங்களாக தான், இந்த காதலர் தினத்தில் தான் இன்றைக்கு இதை போன்றுள்ள காதல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு காதல் ஒரு தியாகத்தை கொண்டு உருவாக்கப்படுகிறது. நீங்கள் வேண்டும் யாராவது போய் பாருங்கள், தினகரன் காதலர் தினத்தை ஒரு காலத்துல என்ன வித்துட்டு இருந்துச்சு? ரோஜாப்பு வித்துச்சு. 300 ரூபாய்க்கு ரோஜாப்பு இருக்கு தெரியுமாங்க? மெட்ராஸ்ல போன வருஷம் காதல் இருந்த அன்னைக்கு மட்டும் எல்லாம் ரோஜாப்பை கொண்டு போய் கொடுக்குறான். சரி, ரோஜாப்பு விட்டுச்சு. எனவே இந்த தினங்கள் சமுதாயத்திலே வந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி நான் சொல்றேன். ஒரு காலத்துல முதல்ல வரும்பொழுது நாங்க வெறும் ரோஜாப்பு, அடுத்து கிப்ட் கார்டு, அடுத்து கிப்ட், இப்படி எல்லாம் போச்சு. தினகரனுடைய 13/2/2010 தினகரனை பாருங்க. இதையெல்லாம் பேச வைத்து விட்டார்கள் மேலை நாட்டவர்கள். என்னுடைய சமுதாயம் உணர்ச்சி பெறணும் என்பதற்காக வேண்டி பேசுகிறேன். என்னது? ரோஜாப்பு வித்தது, ரோஜாப்பு அபரிகரமாக வித்தது, கிப்டுகாரர்கள் ஒரு காலத்தில் அபரிகரமாக வித்தது. இன்றைக்கு காதலர் தினத்தை விற்கப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா மக்களே? வெறும் ஆணுரைகள் மாத்திரம். வெறும் காதலர் தினத்தினுடைய ஒரு வாரத்திலே கோடிக்கணக்கான ஆணுரைகள் விற்கப்படுகிறது. அப்ப இந்த கலாச்சார நாள் வந்துச்சுன்னா பாத்தீங்களா? கலாச்சாரம், அன்பு, பாசம் தானங்க. இதுல என்னங்க தப்பு சொன்னீங்க? பாருங்கள், மேலை நாட்டவர்களுடைய என்னங்க அங்க நடக்கக்கூடிய அனைத்தும் இப்படி அப்படி உள்ளவங்க ஃபுல்லா இங்க எவன் எப்படினாலும் வாழலாம். ஒரு எது கலாச்சாரம், எது நாகரிகம், நம்மளை பார்த்து சொல்றோம். இவங்க எல்லாம் முஸ்லிம்கள், முல்லாக்கள் எல்லாம் காதலை எதிர்க்கக்கூடியவர்கள். மக்களை நாங்கள் காதலை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கலாம், தன்னுடைய மனைவியை மாத்திரம் காதலின்னு சொல்றோம். ஊராவுக்கு மனைவியை காதலிக்காததா என்று சொல்றோம். என்ன எது கலாச்சாரமா? ஒரு பெண்ணை பார்ப்பாங்களாமா, என்னவா அந்த பெண்ணோடி நினைச்சா சிரிச்சா பேசுவாங்களா, சம்மதிச்சா சொல்லுவாங்களா, கடைசி ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்களா, அவ ஒரு பிள்ளைய பெறுவாளா, அவ குப்பை தொட்டியில போடுவாளா, அல்லது அந்த பிள்ளை இணைச்சுவானா, அபேட்சை இணைச்சுவானா, குழந்தை கலைப்பானா, கடைசி 2 பேருக்கு பிடிக்கிறான கையை கொடுத்துட்டு டைம் சொல்லி பிரிவாங்களாம். இது கலாச்சாரமா?
டேய் உனக்கு 25 வருடம் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து மானே தேனே என்று பார்த்து வளர்த்த அந்த தந்தைக்கு தெரியாது உனக்கு எப்படிப்பட்ட ஜோடி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எந்த பெண்ணெல்லாம் காதலித்து திருமணம் முடிக்கிறாரோ, எந்த பெண் எந்த ஆணெல்லாம் காதலித்து திருமணம் முடிக்கிறாரோ, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனியுங்கள் மக்களே. ஐயம்ராத்தின் நக்கஹத் நக்கஹத் பிகைரிஹா பிகைரி வலிஹா ஃபனிகாஹுஹா பாத்தில் ஃபனிகாஹுஹா பாத்தில். என்ன செய்றா? சர்வ சாதாரணமா தந்து முஸ்லிமோடு நீ பார்க்கணும். பார்த்தால் மட்டும் கிடையாது, நீ முஸ்லிமோடு ஓடி போனால் அந்த ரசூலா எந்த ஒரு பெண் ஐயம்ராத்தின் திருமிதில வரக்கூடிய ஹதீஸ். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இந்த ஹதீஸுக்கு சொல்ற முன்னாடி இன்னைக்கு சில இஸ்லாமிய இயக்கங்கள் யாராக இருந்தாலும் வருத்தப்படாதீர்கள். எவனோ ஒருத்தன் காபிர் இதனை ஒரு பெண்ணுக்காக வேண்டி இஸ்லாத்திற்குள் வந்தால் அந்த இஸ்லாத்தை நீங்கள் வரவேற்காதீர்கள். இன்றைக்கு என்ன நடக்கு? ஜமாத்துல தரலையா எங்கிட்ட எடுத்துட்டு வாரா, நாங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில இயக்கங்கள் உருவாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் எவ்வளவு ஒருத்தனை போய் இழுத்துட்டு வருவானா, இவன் தௌஹீத் சகோதரனாக இருந்தாலும் சரி, அது என்னென்ன இயக்கமாக இருந்தாலும் இந்த ஹதீஸ நல்லா மனசுல பதிய வைங்க. என்னங்க எவ்வளவு போய் இழுத்துட்டு வருவான், அவனுக்கு கொடுக்க மாட்டான், எம்மோத்தி கொடுக்க மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து கட்டமைப்பு நம்ம இடத்துல இருக்கிறது? இந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கணுமையானால் ஒன்னிடத்துல இருந்து எம்மோத்தி வாங்கிட்டு வா, இங்க உள்ள அவளை முடிக்கணும் இங்க இருந்து எம்மோச்சி வாங்கிட்டு வா. இமாமுடைய குத்துபா ஓடி, பெற்றோருடைய துவா ஓடி, மக்களுடைய துவா ஓடி நடக்கக்கூடிய திருமணமா? எங்கேயோ போய் ஒரு கழுத குதிரையை எடுத்துட்டு வருவானா? இவங்க இயக்கத்தின் பேரால திருமணம் முடிச்சு வைப்பாங்களா? இது திருமணமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஐயம்ராத்தின் எந்த ஒரு பெண் நக்கஹத் நப்ஸஹா என்ன செஞ்சுக்கிட்டா தானாக திருமணம் முடித்துக் கொண்டான். எல்லா சகோதரையும் கேளுங்க. காரணம் இன்னைக்கு பெண்கள் தான் வருத்தப்பட. நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சகோதரிகளை நம்முடைய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்கல். மக்களே, இந்த கேடுகட்ட கல்ச்சருக்கு போயிட்டு வாழ்க்கையை இழந்து அவன் பாதுகாப்பான், அவனுக்கு பின்னாடி போய்கிட்டு வாழ்க்கை கற்பு எல்லாத்தையும் இழந்து, தாயை இழந்து தந்தை இழந்து நெருக்கடியாக நிற்கக்கூடிய பெண்கள் தான் சமுதாயத்திலே அதிகம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் தானாக ஒரு துணையை தேடிக்கொண்டு அந்த பெண்ணினுடைய தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் தந்தை இல்லாவிட்டால் அந்த பெண்மணி யாருடைய பொறுப்பிலே இருக்கிறாரோ அந்த பொறுப்பாளர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பெண் திருமணத்தை முடித்தால் காதல் திருமணம் தான். என்னங்க, தந்தை அனுமதி இல்லாம தந்தை இறந்து விட்டால் அந்த பெண் யாருடைய பொறுப்பிலே சகோதரனோ அல்லது எந்த வகையினுடைய பொறுப்பில் இருக்கிறாரோ அவர்களுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஐயும்ராத்தி அவள் என்ன பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவையோ கன்னி பெண்ணோ சிறுமியோ யாராக இருந்தாலும் பனிகாஹுஹா பாத்தில் பனிகாஹுஹா பாத்தில் பனிகாஹுஹா பாத்தில். 3 மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது நிக்காஹே அல்ல, அது திருமணமே அல்ல, அது திருமணமே அல்ல, அது விபச்சாரம். தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் முடித்தால் அதற்கு பேர் இஸ்லாத்தில திருமணம். ரசூலுல்லாஹ் நிக்காஹ் இல்லை என்று சொல்கிறார்கள். எப்படி இஸ்லாமிய இயக்கங்கள் இதை நடத்த முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிக்காஹே இல்லை என்று ரசூலுல்லாஹ் தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கவே கூடாது என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு. இவங்க இந்த தப்சீர்ல நிக்காஹ் என்பதால் நடத்தி வைக்காங்க. அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே, இந்தியாவுடைய ஹைகோர்ட் நீதிபதி எத்தனை குறிப்பு நேரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியா அந்த காதல் என்ற வலையில விழுந்து போகக்கூடிய பெண்கள், காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு மட்டும் யோசிங்கப்பா. இந்தியாவுடைய ஹைகோர்ட் நீதிபதி தன்னுடைய ரிட்டையர் ஆகக்கூடிய சமயத்திலே கண்ணீர் வடிக்க ஒரு பேட்டி கொடுத்தார். இந்திய தேசத்திலே நான் அவமானப்படுகின்றேன். அந்த நீதிபதி சொன்னார், நான் அவமானப்படுறேன். காரணம் ஏன் தெரியுமா? நான் அதிகமா தீர்ப்பு கொடுத்தது என்னுடைய 40 ஆண்டு காலங்களில் விவாகரத்து கேஸுக்கு தான் நான் தீர்ப்பு கொடுத்திருக்கேன். இந்தியாவில் தூக்கு தண்டனையோ கொலை பண்றதுக்கோ திருடனுக்கோ நான் தீர்ப்பு கொடுத்ததை விட என்னங்க திருமணமாகி விவாகரத்தானவர்களுக்குத்தான் நான் அதிகம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறேன். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்படி விவாகரத்தானவர்களே அதிகமானவர்கள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் தான். காதலிக்கிற முன்னகத்தி வர மானே சேனேன்னு கொஞ்சுவான், காட்டுமையா ஹெல்ப் பண்ணுவான், பயங்கர. இவன் 10 மணிக்கு வர சொன்னா இவன் 8 மணிக்கே போய் நிற்பான். கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும்? ஒரு பெண்ணை எதுக்குங்க, ஒரு பெண்ணை ஏங்க பாக்குறான்? அழகு இருக்கு, அழகு இல்லாத ஒரு பெண்ணு போட்டுருங்க பாப்பாளாங்க. எந்த பெண்ணாச்சு பாப்பாளா?
நல்ல ஒரு சுமாத்தா, நல்ல அழகா, என்னங்க நல்ல ஒரு கடுமையான முறையில காத்து பணம்லாம் இருக்கு, உடனே பல்ல இழிப்பா பொம்பளையா இருந்தா. ஆம்பளையா இருந்தா நல்ல என்னது உலக அளவு ரஞ்சிக்கு இருந்தான்னா இவன் உடனே சிரிக்கிறது. இப்ப எதை இவன் விரும்பினா? அழக விரும்பினா. 14 வயசு குமரியாவே வாழ்க்கைக்குள்ள இருந்துடலாமோ கேட்க. ஒரு பெண்ணு 14 வயசு குமரியா இருக்கிறனால விரும்பினா, கல்யாணம் முடிச்ச உடனே முடிஞ்சு போச்சு, அவனுடைய தேவை முடிந்து விட்டது, இனி அடுத்தவனை தான் அவன் தேடுவான். அதனால் உங்களுக்கு உண்மையாக நான் சொல்கின்றேன், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் தந்தையினுடைய அந்த அனுமதியோடு, தந்தையினுடைய விருப்பத்தோடு, தாயினுடைய விருப்பத்தோடு, இமாமுடைய குத்துபாவோடு, ஊர்காரனுடைய துவாவோடு நடக்கப்படக்கூடிய திருமணம் தான் இஸ்லாத்தினுடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு மாற்றமான முறையிலே தந்தை தேவையில்லை, தாய் தேவையில்லை என்று நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய கலெக்டரை நீங்கள் திருமணம் முடித்தாலும் கண்டிப்பாக விளங்க முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகு தாவத்தல் மதுலூன். போன வாரம் நான் சொன்னதா இல்லையா? இத்தகு தாவத்தல் மதுலூன், அநீதி வைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. என்னுடைய பிள்ளை, என் பிள்ளை பார்த்து பார்த்து வளர்த்து வளர்ந்த உடனே தாய் தேவையில்லை என்று தூக்கி போட்ட பிறகு இந்த தாயினுடைய தந்தையினுடைய பத்வாவை வாங்கிட்டு வாழ்ந்துவிட முடியுமா மக்களே? அதனால் வேண்டாம் வேண்டாம், இந்த கேடுகட்ட காதல் வேண்டாம். இந்த காதலை வளர்க்கக்கூடிய இந்த காதலர் தினத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனும் எதிர்ப்பவனாக, இந்த காதலர் தினம் என்பது காதலர்களுடைய தினம் அல்ல, ஆணுகளுடைய தினமாக இருக்கிறது என்று சமுதாயத்தை பிரச்சாரம் பண்ணி இப்படிப்பட்ட தினங்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து விரட்சி அளிக்கப்பட வேண்டும். மேலை நாட்டவர்கள் தங்களுடைய காற்றுக்காக வேண்டி உருவாக்கிய இந்த தினம் விரட்சி அளிக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் இளம் பெண்களும் நம்முடைய மதிப்பு என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, நான் யார், என்னுடைய தலைமுறை எப்படிப்பட்டது, நான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து வாழும் பொழுதுதான் கண்டிப்பாக இதை போன்றுள்ள கேவலமான இந்த தினங்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆண்களையும் பெண்களையும் இப்படிப்பட்ட காதல் என்று சொல்லக்கூடிய இந்த காமத்தில் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரனும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல ஆண்களும் பெண்களும் இந்த காதல் என்ற இந்த கேடுகட்ட வலைகளிலே விழுவதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்களுடைய அந்த நடைமுறைகள் தான். பெற்றோர்கள் டிவிகளை போட்டுக்கொண்டு, பெற்றோர்கள் டிவிகளின் மூலியமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு காதல் காட்சிகள் என்று இந்த கேவலமான காட்சிகளை எல்லாம் காமித்து அவருடைய உள்ளங்கள் தான் இப்படிப்பட்ட உள்ளங்களாக அவர்களுக்கு மாறுவதற்கு தாயும் தந்தையும் மார்க்கமும் தேவையில்லை என்று ஒரு மிருக எண்ணம் உருவாகுவதற்கு காரணம் இந்த டிவி கலாச்சாரம் தான் என்று நாம் பார்த்தோம். இனி ஒரு கலாச்சாரம், இதுவும் நம்மகிட்ட முசீபத்தாகிறது. இன்றைக்கு பல பெண்கள் இந்த கேடுகட்ட இந்த காதல் என்ற காமத்திலே விழுவதற்கு மிக முக்கியமான ஒரு கலாச்சாரம் கோ எஜுகேஷன் என்ற பள்ளிக்கூடங்கள் தான் மக்கள். இது என்னமோ நம்ம வெறுப்புல சொல்லல, இப்ப நான் சொன்னதா இல்லையா, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்காக வேண்டி லார்டு மெக்கால், லார்டு டல்லப்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 அறிவுஜீவிகளால் உருவாக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய ஈமானை பறிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கல்விதான் இந்த கோ எஜுகேஷனுடைய பள்ளி. ஆனா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் தாய் தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க அனுப்பக்கூடிய இடம் இந்த கோ எஜுகேஷன். கோ எஜுகேஷன் தெரியுதா? ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். கல்லூரிகளில் தான் ஒரு காலத்திலே குற்றம் நடந்து கொண்டிருந்தது. என்னங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? பள்ளிக்கூடத்துலங்க. நான் சொல்லல, பிரிட்டன் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய 2 வருஷத்துக்கு முன்ன கட்டி ஒரு செய்தி சின்னத்தந்தில பார்த்து சிரிக்கிறதா அல்லது அழுகுவதான்னு தெரியல. என்னங்க, ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு 6 வயது சிறுவனும் 7 வயது சிறுமியும். எத்தனை வயசுங்க? எவ்வளவு வயசுங்க? 6 வயசு. 6 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? 7 வயசு சிறுமி. இந்த 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? இவங்களுக்கு இன்னொரு இந்த 7 வயது சிறுமியினுடைய சகோதரியும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜெர்மன் போலீஸுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ட்ரெயின்ல இந்த 3 சிறுமிகள், 3 சின்ன பிள்ளைகள் மட்டும் போது சின்ன தந்திர வந்துச்சு. நீங்க நெட்ல தட்டிப்பா, நெட்ல தான் அந்த குறிப்பு எடுத்தேன். என்னங்க இதுல நெட்ல தான் கிடக்கு. நம்ம பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கலாச்சார சீர்கேடுகள் எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏதோ பெரிய பெரிய ஆண்கள் தான் கெட்டு, இன்னைக்கு சிறுவர் சிறுமிகள் கூட கெட்டு போயிட்டாங்க இந்த கேடுகட்ட காதல் வகையில. இதுக்கு ரொம்ப வேதாரண்ய பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பாருங்க, சாயங்கால நேரத்துல
நண்டு நடுக்கானா நிக்கிறான், சின்ன பையனா நிக்கிறான். நம்ம பத்தியர போறோம், இவன் நின்று கலாச்சி நிக்கிறான். யாருங்க? பார்த்த வேதனை மக்களை பிரிக்கிறதுக்கு இல்ல, மன குமுறலிலே சின்ன புள்ள மனசுல கூட இப்படிப்பட்ட எண்ணம் உருவாகுவதற்கு காரணம் என்ன? இதுதான் நாம் பார்க்கணும். அந்த 2 பேரும் 3 பேரும் போறாங்க. ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கிட்டாங்க. 3 பேருக்கு அந்த 3 பேரை பார்த்து அந்த ஜெர்மன் போலீஸுக்கு ஆச்சரியம். கையில பெரிய துணி பேக்கெல்லாம் வச்சிருக்காங்க. 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் துணி பேக்கெல்லாம் வச்சிருக்காங்க. 3 பேரையும் புடிச்சு நிப்பாட்டிங்க, வாங்கடா அப்படின்றது. எங்க போறீங்க? ஜெர்மனில நல்ல சீரோசமான நிலைமை இல்ல, ஆப்பிரிக்கால போய் நாங்க கல்யாணம் பண்ண போறோம். அதுக்கு சாட்சியா இவருடைய தங்கச்சியை கூட்டு வந்திருக்காங்க. நான் இவ்வளவு காதலிக்கிறேன், அவ என்ன காதலிக்கிறா? யார் பேசுறாங்க? 6 வயது சிறுமி, 7 வயது சிறுமி, 6 அந்த பேர் கூட, அந்த பையனுடைய பேர் கூட இருக்கு. 7 வயது சிறுமி 6 வயது பையனும் பேசுறான். இங்க ஜெர்மன் சீரோசனமான நேரத்துல பாருங்க, நாங்க எல்லாம் சொட்டுலாம் வச்சிருக்கோம், ஆப்பிரிக்காவுக்கு போறோம். ஆப்பிரிக்காவுக்கு போய் யார் திருமணம் முடிக்க போறாங்க? உடனே அந்த அம்மாவுக்கு போன போட்டு கூப்பிட்டு பேசினா அம்மா சந்தோஷம், பிள்ளை எவ்வளவு வாழ்ந்துட்டான்டா. இன்றைக்கு இப்படிப்பட்ட கலாச்சாரம், இந்த காதல் என்ற கலாச்சாரம் உருவாகுவதற்கு மிக முக்கியம் டிவி என்ற ஒன்று. அடுத்து கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். இன்றைக்கு முஸ்லிம்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய மாணவர்களை சேர்க்கிறார்களே. வெட்கப்படுங்கள், வெட்கப்படுங்கள். பாருங்கள், இந்தியாவினுடைய மெட்ராஸில் இருக்கக்கூடிய நாராயண ரெட்டி என்று சொல்லக்கூடிய மும்பையில் நடைபெற்ற பாலியல் மாநாட்டிலே இந்த நாராயண ரெட்டி என்பதாக இவர் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலிங் நடத்தி, தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு நடத்தி அந்த மும்பை பாலியலுடைய அந்த மாநாடுக்கு அனுப்பி வைக்கிறார். கிட்டத்தட்ட கோ எஜுகேஷனிலே படிக்கக்கூடிய 52% மாணவர்கள், 152 மாணவர்கள் கற்பை திருமணத்திற்கு முன்னாடியே இழந்து விட்டார்கள். பெண்கள் 60%. கோ எஜுகேஷன்ல நடக்கக்கூடிய கொடுமைகள். ஒரு டிவியில கோ எஜுகேஷனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பேட்டி கொடுக்கிறார். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்க மாட்டேங்கான், ஆனா கோ எஜுகேஷன் இல்லாத மற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள். காரணம் பொம்பளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கான். அப்ப மிக முக்கியம், இன்றைக்கு முஸ்லிம் தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளை வெளியே செல்லும் போது மட்டும் பரதாக்களை மூடி 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 கொண்டு போகிற வெட்கம் இல்லாமல் உன்னுடைய குழந்தை பாதிக்காக வயதுக்கு வந்ததற்கு பிறகும் கூட கல்வி வேண்டும் தான் மக்களே. ஆனால் கல்விக்காக வேண்டி கற்பை இழந்துதான் ஒரு கல்வி தேவை என்று சொன்னால் அப்படிப்பட்ட கல்வி முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவையில்லை. கோ எஜுகேஷன் பள்ளியிலே படிக்கக்கூடியது நன்றாக மனதிலே பதிய வையுங்கள். கோ எஜுகேஷனிலே ஆணும் பெண்ணும் பாலிகானதற்கு பிறகு, வயது வந்ததற்கு பிறகு சேர்ந்து படிப்பது ஹராம், ஹராம், ஹராம். இன்னைக்கு இந்த ஹராம தௌஹீத்வாதி குடும்பத்தில் நடந்துட்டு என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் 3ஆவதாக ஷைத்தான் கண்டிப்பாக இருப்பான். எவ்வளவு யோக்கியம் உள்ளவனாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் இன்னைக்கு என்ன செஞ்சுவான்? ஷைத்தான் கெடுத்து விடுவான். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பெண்கள் இங்க பர்தா போடுகிறது, அங்க போன பர்தாவை கட்டிட்டு இங்க புல்லா ஆம்பளை, இங்க புல்லா பொம்பளை, எப்படினாலும் பேசலாம், சந்தேகம் கேட்கலாம். எப்படிங்க இருக்க முடியும்? கேட்டா கல்வி கட்டு அங்கதானங்க. இன்றைக்கு பல முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள் காசுக்காக வேண்டி இப்படிப்பட்ட விபச்சாரத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அப்படி கல்லூரி நடத்துபவர்கள் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் வரும். காசுக்காக வேண்டி என்ன சொல்றாங்க? அதெல்லாம் தனித்தனியான வச்ச கூட்டம் வராதுங்க. இப்ப காசுக்காக வேண்டி என்னன்னாலும் செஞ்சிடலாமா? நாங்க சொல்லக்கூடிய குறிப்பு இல்ல, நம்ம எல்லாம் சொல்லிட்டா கூட மத குருமார்கள் குறிச்சுதான் வருவாங்க. நீங்க நடத்தக்கூடிய கோ எஜுகேஷன்ல இருந்து வரக்கூடிய குறிப்பு தான் சீர்கட்டி எங்களுடைய பெண்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கரத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் நம்முடைய குழந்தைகளை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். என்னுடைய குழந்தை பாருங்கள், பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மார்க்க போதகனாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக, எப்படிப்பட்ட சாதனையாளனாக என்னுடைய குழந்தை உருவாகிவிட்டது என்று பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய குழந்தைகள் நாம் இதே போன்றுள்ள கோ எஜுகேஷனிலே, டிவிகளிலே, செல்போன்களிலே வாங்கி கொடுத்தோமே ஆனால் அவர்கள் எந்த குழந்தைகள் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தரணுமோ அதே குழந்தைகள் என்ன செய்யும்? நாளைக்கு தெருக்களிலே நடக்க கூட முடியாமல் எவனையாச்சு இழுத்துட்டு வந்துட்டு இப்படி கேடு கட்ட முறையிலே தலையை தொங்க போட வேண்டிய நிலைமையை உருவாக்கி விடுவார்கள். அப்படி உருவாகுவதற்கு முன்னால் ஒவ்வொரு இஸ்லாமிய தாய்மாரும் சகோதர சகோதரிகளும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த காதல் என்ற கேடு கட்டதை விழாமல் இருக்கணுமா? உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டிவிகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு செல்போன் வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீர்கள்.
இன்னைக்கு 8 படிக்கலாம் செல்போன் இருக்கு. ஏங்க அவனுக்கு எதுக்குங்க செல்போனு? இதுதாங்க முசீபத்து. மெசேஜ், ஒரே மெசேஜ். என்ன செய்யுங்க, நீங்க என்ன பாருங்க, உங்க குழந்தைக்கு செல்போன் வாங்கி கொடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய குழந்தை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா, செல்போன் அவன் கையில கிடைத்ததற்கு பிறகு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு நீங்கள் வேண்டுமையானால் நீங்க நினைச்சு பாருங்க, போட்டு பாருங்க. உங்க குழந்தையினுடைய அந்த மாற்றத்தை போட்டு நீங்களே பாருங்க. அடுத்து கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடம். இந்த மூன்றும் தான் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த நிகழ்ச்சிகளிலே இந்த கேடுகட்ட தன்மைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. நம்முடைய முஸ்லிம் பெண்களையும் ஆண்களையும் பாதுகாக்க வேண்டுமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்று இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய இந்த கேடுகட்ட சாதனைகளில் இருந்து முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுடைய குற்றங்களை அல்லாஹ் அடக்க வேண்டும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.